விரக்தியான குரலில், இந்த மாடு மலடாகிவிட்டது, இதனிடமிருந்து நான் எப்படி பால் கறந்து தருவது என்றான். அவன் இப்படி சொன்னாலும் அந்த சிறுவன் சமாதானமடையவில்லை. பெரும் ஞானியான தம் குருநாதருக்கு இது மலட்டு மாடு என்று தெரியாதா என்ன என்று நினைத்து அந்த மாட்டுக்காரனிடம், இந்த விஷயத்தை நீயே என் குருநாதரிடம் வந்து சொல் என்று சொன்னான். அதன்படியே மாட்டுக்காரனும் வெங்கூசாவிடம் சென்று விஷயத்தை சொன்னான். அதை கேட்டு சிரித்த வெங்கூசா, எல்லாமே இறைவனின் திருவுள்ளப்படியே நடக்கும். இறைவனின் அருள் பெற்றவர்கள் நினைத்தால் கறவை நின்ற மாட்டையும் பால் கொடுக்கச் செய்ய முடியும் என்று சொன்னதுடன் அந்த மாட்டின் அருகில் சென்று வானத்தை பார்த்து பிரார்த்தித்து அந்த மாட்டை 3 முறை தடவி கொடுத்தார். அதன் மடிக்காம்புகளை வருடினார். பின்பு அவனிடம் பால் கறந்து தருமாறு கூறினார். மாட்டுக்காரனும் சிறுவனிடமிருந்த கமண்டலத்தை பெற்று பால் கறக்கத் தொடங்க கமண்டலத்தில் நுரையுடன் பால் நிரம்பி தழும்பியது. வியப்பும் சந்தோஷமும் கொண்ட அந்த மாட்டுக்காரன் வெங்கூசாவை மிக பணிவுடன் வணங்கி நன்றி தெரிவித்து தனது மாட்டுடன் புறப்பட்டுச் சென்றான். வெங்கூசா தமக்கு அருகிலிருந்த அந்த சிறுவனை பார்த்து கைகளை நீட்டச் சொன்னார். நீட்டிய சிறுவனின் கைகளில் கமண்டலத்தில் இருந்த பாலை விட்டு சிறுவனை பருகும்படி சொன்னார். அந்த சிறுவனும் அப்படியே பயபக்தியுடன் வாங்கி பருகினான். 3 முறை அப்படி பருகிய பின்பு அந்த சிறுவனிடம் வெங்கூசா, குழந்தாய், என்னுடைய பூஜைகளாலும் தியானத்தாலும் தவத்தாலும் நான் பெற்றிருக்கக்கூடிய அத்தனை யோக சித்திகளையும் இதோ இப்போது உனக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டேன். நான் இதுவரை உன்னை குழந்தையாகவே நினைத்து விட்டேன். உண்மையில் நீ இப்போது வாலிப பருவத்தை அடைந்து விட்டாய். இனியும் நீ என்னிடம் இருப்பது சரியல்லை. உன்னால் இந்த உலகத்துக்கு அநேக நன்மைகள் ஏற்பட உள்ளன. நீ என்னை விட்டு பிரியும் தருணம் வந்துவிட்டது என்று நெகிழ்ச்சியுடன் கூறினார். அதை கேட்டு அந்த சிறுவன் கலங்கவில்லை என்றாலும் தன் குருநாதரிடம், நான் முதலில் உங்களை விட்டு பிரிந்து செல்வதாக சொன்னபோது வேண்டாம் என மறுத்த தாங்கள் இப்போது நான் உங்களை விட்டு செல்ல வேண்டும் என்று சொல்கிறீர்களே, ஏன் என்று கேட்டான். அதற்கு வெங்கூசா, நீ என்னை விட்டு செல்லப் போவதாக சொன்னது உன்னுடைய அச்சத்தினால்தான். ஆனால் இப்போது நான் உன்னை போகச் சொல்வது விதியின் வலிமையினால். இதுவரை எனக்கு குழந்தையாக இருந்த நீ இனிமேன் கோடானு கோடி பேர்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் தனி பெரும் குருவாகவும் திகழப் போகிறாய். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவிதமான பேதங்களையும் கடந்து தனி பெரும் தெய்வமாக திகழப் போகிறாய். உன்னை நாடி சரணடைபவர்களின் சகல துன்பங்களையும் அகற்றி அவர்களுடைய உள்ளங்களில் சந்தோஷம் என்னும் அமிர்தம் தழும்பச் செய்யப் போகிறாய் என்று அந்த சிறுவனை தேற்றி அவன் செல்ல வேண்டிய பாதைக்கு அவனை ஆற்றுப்படுத்தினார். பின்னாளில் பெரும் ஆன்மீக சாம்ராஜ்யத்தையே சிருஷ்டித்த ஸ்ரீ சாய்நாதர் தான் அந்த சிறுவன் என்பது நமக்கு தெரிந்த விஷயம்தான். ஆனால் அவரின் தெரிவாம்சத்தை வெங்கூசாவுக்கு பிறகு முதலில் தெரிந்து கொண்டவர்கள் யார் யார்? ஸ்ரீ சாய்நாதர் ஓர் அவதார புருஷர் என்பதை வெங்கூசாவுக்கு பிறகு முதன்முதலில் அறிந்து கொள்ளும் பாக்கியம் செங்கல்லை எரிந்து அவரை கொலை செய்ய துணிந்த பாதகர்களுக்கே கிடைத்தது. 2 முறை செங்கல்லை வீசி சாய்நாதரை கொல்ல நினைத்தவன் வெங்கூசா முதல் செங்கலை அந்தரத்திலேயே நிறுத்திவிட்டதையும் 2வது செங்கல் அவருடைய நெற்றியில் பட்டு இரத்தக்காயம் ஏற்படுத்தியதையும்